கூலி படத்துல பிஸியா நடிச்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததா ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாரு. இந்த சமயத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. இது பிரம்மாண்டமா எடுக்க போறாங்களாம். ஏன்னா அந்த படம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியா வேட்டையன் படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி லாபத்தை ஈட்டி தந்தது. அதை தொடர்ந்து இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத்தா மியூசிக் பண்றாரு. இந்த படம் இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கான் முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. மார்ச் மாசத்துக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிடும். அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துல பிஸியா நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அட்லி அவர்கள் பாலிவுட்ல ஜவான் படத்தை நம்ம ஷாருக் கானை வச்சு இயக்கியிருந்தாரு. கடைசியா அவருடைய தயாரிப்புல பாத்தீங்கன்னா வருண் தவான் நடிப்புல பேபிஜான் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த பேபிஜான் படம் தெரி படத்துடைய ரீமேக். இதனால அட்லிக்கு 100 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அதிர்ச்சியும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த படம் பிரம்மாண்டமா எடுக்க போறாங்களாம். மேலும் இந்த படத்துல சல்மான் கானும் ஒரு முக்கியமான வேடத்துல நடிக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அஜித் குமார் இப்போ விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்திலையும் நடிச்சிருக்காரு. விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும். அதனால இப்போ அஜித் குமார் அவருடைய பீக் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவரை வச்சு அட்லி ஒரு படம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனால் இந்த படத்தை மல்டி ஸ்டார் சப்ஜெக்டாக எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்த்து வச்சு அஜித்தையும் இணைக்க போறாராம். அதனால 2 பேரும் ஜாம்பவான்கள் சேர்ந்து இந்த படத்தை பண்ணா கண்டிப்பா இந்த படத்தை வந்து வேற லெவல்ல கொண்டு போய் சேர்க்கலாம். அதுவும் பாலிவுட்ல இருந்து மிக பெரும் ஸ்டாரான சல்மான் கான் தான் இதுல வில்லனா நடிக்க போறதா சொல்லப்படுது. ஏற்கனவே சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. ஆனா அது இப்ப வரைக்கும் நடக்கல. அதனால சல்மான் கான் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணுவாரு. மேலும் அவர் வில்லனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அட்லி, சல்மான் கான், ரஜினிகாந்த் மற்றும் அஜித் 4 பேரும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.